நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணோடனே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தது வின் பண்ணது. நீங்க அப்பா அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அம்மாக்கு நகை வாங்கி தரணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அர்ச்சனாக்கா வந்து நான் பாடும்போதுலாம் ரிலாக்ஸா பாடணும், இந்த பயமே இருக்கக்கூடாது. இது என்ன கனவா அண்ட் பாடி முடிச்ச உடனே வந்து ஹக் பண்ணுவாங்க. சிலுவைகள் சிறகுகள் யூ கேன் டு இட் ன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. சமத்து புள்ளையா வந்து சமையலி ஃபேஸோட உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்க. எப்படி சொல்றது? குட்டிச்சுவரடி ஷோவே முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எடுத்தனே காலையில ஏஞ்சனாப்பா பாட்டு கொடுத்துட்டாங்கப்பா. நிறைய வயசான பாட்டிங்கெல்லாம் அழுறாங்க பார்த்துட்டு. எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணுவீங்க செட் எல்லாம்? ரொம்ப ரொம்ப. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோவல். இன்னைக்கு தி லிட்டில் சாம்ப்ஸ் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். எப்படி இருக்கு இப்போ ஆஃப்டர் ஃபினாலே? நிறைய பேர், நிறைய வரவேற்பு, சோஷியல் மீடியா திறந்தாலே நீங்க தான் இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த ஹாப்பினஸ்? எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ பீப்புள்ஸ் வந்து எங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா? இப்போ வெளில எல்லாம் போனா ரெகக்னைஸ் பண்ணிட்டு பேசுறாங்களா? போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்களா? செல்ஃபி அந்த மாதிரி? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு? எனக்கும் ஹாப்பியா தான். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன்ல, அந்த அவ்வளவுதான். நோ நோ, அதெல்லாம் விலாவரியா சொல்லு. ஏன்னா உனக்கு நிறைய மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அஃப்கோர்ஸ் அங்கேயே வந்து சிவானா வந்து ஓட் போடுறதுலாம் வந்து அங்கேயே நின்றுட்டு பண்ணாரு. அதெல்லாம் வந்து ஒரு பிரைஸ்லெஸ் மொமெண்ட் தானே. அப்படியே நல்ல சமத்து பிள்ளையா வந்து சமையலி ஃபேஸோட உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்க. எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணல. பயமா இருந்தது. பயமா இருந்தது. ஆமா, உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப பரவாயில்லையா? உடம்புலாம் பரவாயில்லையா? ரைட், ஓகே. சோ இந்த ஃபினாலே அவ்வளவு நேரம் போச்சு. ஆனா அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லா கீப் அப் பண்ணிக்கணும்ல. அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி சொல்றது உங்களுக்கு? வாயாலதான். So ஃபினாலே வந்து ஒன் சச் பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க கிட்ட சொன்ன மாதிரி தான் ரெகக்னைசேஷன் வந்து நிறைய பாக்குறாங்கல்ல. சோ மக்கள் பாக்குற அந்த ரெகக்னிஷன் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு நீங்க தானே அது. நிறைய வயசான பாட்டிங்கெல்லாம் அழுறாங்க பார்த்துட்டு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்காக ஒருத்தவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றப்போ. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு போட்டோ எடுத்துக்குவாங்க. சூப்பரா பாடினீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பரா பாடினேன்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. சோ இவ்வளவு தூரம் வந்தது வந்து கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து உங்களோட உழைப்பு அப்படின்னு இருந்தாலுமே அப்பா அம்மா சப்போர்ட் நிறையவே இருக்கும்ல. சோ அவங்கள பத்தி? அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை. ஸோ அவங்க தான் எங்களை இவ்வளோ தூரம் மேடைக்கு கொண்டு வந்து வாரம் வாரம் எங்களுக்கும் அவங்க சப்போர்ட்டிவா மோட்டிவேட் பண்ணி, அவங்க இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை. இந்த ஸ்டேஜ் நாங்க இந்நேரத்துக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே அவங்க தான் காரணம். எஸ், நீங்க சொல்லுங்க. அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தாத்தாவும் ஒரு இன்னொரு பெரிய சப்போர்ட். அண்ட் சரிகமால வந்து அப்பாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டுலாம் ஆட் ஆனா போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க வரலன்னா இங்க வரவே முடியாது. எஸ் எஸ். ஸோ அப்பாக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் பத்தி கண்டிப்பா, ஏன்னா நீங்க வந்து அது ஒரு கோலா வச்சிருந்தீங்க. அப்பாக்கு வந்து அந்த வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அது எப்படி இந்த ஸ்ரீனி சார் வந்து வீட்டுக்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணது, அது ஸ்டேஜ்ல கூட நீங்க பாத்தீங்க? ஹாப்பியா தாங்க இருந்தது. ஹாப்பியா இருந்தது, அவ்வளவுதான். ரெண்டு வார்த்தை தான். ஹாப்பியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. கேட்டுட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆனா நீங்க இப்போ வந்து உங்களுக்கான நீங்க கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் வந்து சேனல் பண்ணிட்டாங்க. நீங்க அப்பா அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு? அம்மாக்கு நகை வாங்கி தரணும். ஆஹா, சூப்பர். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்பா அம்மாவோட சப்போர்ட்? எனக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட். நிறைய பேர் வந்துட்டு எங்களை அதுக்கு போக வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. கேர்ள் பேபி அது போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், என் அக்காவும் நானும் தான் பாட ஆரம்பிச்சோம். அதனால அது வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் நிறைய பாட ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய ஃபேம்லாம் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சூப்பராக பாடுறாங்க, சொன்னவங்களே எங்ககிட்ட வந்து சூப்பராக பாடுறாங்க, நாங்கள் நிறைய பார்ப்போன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கெலாம் அம்மா அப்பா தான் காரணம்.
Sweet, அவங்க sweet. அவங்களும் அதை கேட்டுட்டு பண்ணாம இருந்திருந்தா நான் பாடியிருக்க மாட்டேன். ம். அண்ட் நீ அக்காவும் காரணம் அதுக்கு. காரணம். ஓகே, ரைட். ஸோ அப்பா அம்மா பத்தி பேசிட்டோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஜட்ஜஸ் பத்தி பேசி ஆகணும். அண்ட் அர்ச்சனா அவங்க பத்தியும் பேசி ஆகணும். ஏன்னா அர்ச்சனா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய பூஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அர்ச்சனாக்கா வந்து அவ்வளோ தூரம் ஒரு எனர்ஜியோட உங்களோட வெற்றியை வந்து அவங்களோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜஸ் அண்ட் அர்ச்சனா பத்தி நீங்க ஆரம்பிங்க. அச்சுமா வந்துட்டு எப்பொழுதும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பாடுறப்ப கூட ரிலாக்ஸ்டாக பாடணும், ஏதோ டென்ஷனாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பாடி முடிச்ச உடனே வந்து ஹக் பண்ணுவாங்க. நான் பாடுற ஒரு சாங்க்கும் சூப்பராக பாடினேன்னு நிறைய அவங்க கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆஃப் த கேமராலையும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்களுக்காக நிறைய கேம் விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு எல்லாருக்கும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் டாப் 10ல இருந்த எல்லாருக்கும். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் ஜட்ஜஸும் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஸோ ஸ்வீட். அர்ச்சனாக்கா வந்து நான் பாடும்போதெல்லாம் ரிலாக்ஸாக பாடணும், இந்த பயமே இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சுன்னா எதுவும் பாட முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. கரெக்டா? பயம் இருந்துச்சுன்னா பாட முடியாது, நம்பிக்கையோட பாடுனாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் நிறைய அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு எல்லா கேம்ஸ்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். அது ரொம்ப ஹாப்பியா இருந்ததுக்கா. இது வந்து அச்சுமா. அது ஜட்ஜஸ் 4 பேர் இப்போ சொன்னாங்களா அவங்க ஃபேமிலி மாதிரி அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்க ஜட்ஜஸ் அப்படின்னு இருந்தாலுமே உனக்கு பெஸ்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ் நான் அவங்க கிட்ட இருந்திருக்கோம்ல, அது என்னன்னு சொல்லுவீங்க? அவங்க அப்பாக்கு வண்டி வாங்கி கொடுத்தது. ஆமா. என்ன நல்லா பாத்துப்பாங்க அவங்களே. செட்டோட செல்ல குட்டியா நீங்க? இல்ல எல்லாரும் தான். எல்லாரும். ஓகே, ரைட். உங்களுக்கு? அர்ச்சனாக்கா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் சரி, சக்ஸஸ் ஆனாலும் சரி, யூ கேன் டூ இட்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா சாங் முடிச்சதுக்கப்புறமும் ஹக் பண்ணுவாங்க. ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். செல்ஃபி எடுக்கிறது ஒரு ஃபன்னாக இருக்கும். சூப்பர். ஓகே, ஜட்ஜஸ் வந்து அது ஃபேமிலி மாதிரி தான். இப்போ ஸ்நாக்ஸ் அன்னைக்கு சரண் சார் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவங்க கிட்ட இருந்து நாங்கள் சாப்பிட்றது அது செம்ம ஜாலியாக இருக்கும். சூப்பர். இப்போ ஷூட்டிங்லாம் வரிசையா இருந்ததுல்ல, இப்போ எதுவும் ஷூட்டிங் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃபினாலே. எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவீங்க செட்டெல்லாம்? ரொம்ப ரொம்ப. ஏன்னா ஒரு ஷூட்லேயும் இந்த சாங் எந்த சாங் அதுக்கு சாங் செலெக்ஷனுக்கும் முதல் நாள் அப்படி திக்குன்னு இருக்கும். ஐயோ இந்த சாங் கொடுக்கணுமே, நம்ம லிஸ்ட்ல இந்த சாங் கொடுத்தோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாங் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் போகிறது அப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காதுல இப்போ திரும்ப அது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு மெமரி மறக்கவே முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கூட. உங்களுக்கு? சரிகமாப்பாவே நான் மிஸ் பண்றேன்க்கா. அது எப்படின்னா நான் தூங்கிட்டு இருப்பேன், காலையில ஏன்ச்சனாப்பா பாட்டு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு எடுத்தோடனே அந்த டாஸ்க்கு தான் போறீங்க. பாட்டு கொடுத்துட்டாங்க, ஷோவே முடிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் எடுத்தோடனே பாட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஆமா. இப்போ கூட அடுத்த சீசன் கூட நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அப்போ ஜட்ஜஸ் வந்து எல்லாருமே அழுதுட்டாங்க. சோ அந்த திருப்பி பேக் டு தி செட் அப்படின்னு போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க திரும்ப போயிருப்பீங்க அடுத்த சீசன் வந்ததுனால. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஸ்வேதா மேம்லாம் அழுதுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அச்சோ. எல்லாரையும் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அழுதுட்டாங்க. ரைட். ஓகே. நான் வந்து செட்டில் மெயினாக வந்து டீமை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியாக தான் இருப்போம் எப்பயுமே. ஏன்னா சாங் கொடுக்குறப்ப ஒரே பயமாக இருக்கும், இந்த சாங் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது. அப்புறம் பேண்ட் ரிஹர்சல்லாம் நம்ம சப்போஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் ஃபுல் டென்ஷன்லேயே ஷூட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி அதெல்லாம் நான் வந்து அதுலேருந்து இப்போ நான் டென்ஷனே இல்லாமல் இருக்கேன்றது என்னாலேயே நம்ப முடியல. ஸோ இப்போ டெய்லி காலையில் நான் ஏர்லி மார்னிங் எழுந்துப்பேன். இப்போ வந்து நான் 10 o'clock தூங்குறேன். திடீர்னு எழுந்து பார்த்தா சே இன்னைக்கு இந்த பாட்டு பாடணும்லன்ற மாதிரி ஒரு ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஃபினாலே முடிஞ்சிட்டு அடுத்தடுத்த ஜேர்னி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே பாடிட்டு நிறைய கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா சரி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கோம்ல. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமெண்ட்னா நீங்க எதை சொல்வீங்க? சீனி சார் மட்டும் ஒரே பேர் வச்சு கூப்பிட்டுருக்காரு. என்னது? டிவானேஷ். டிவைன்னால டிவைன். அது மறக்க முடியாது. ஓகே, ரைட். என்ன அதிசயமா அவன் பதில் சொல்லிட்டான், நீங்க 2 பேரும் பதிலே சொல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் அவ்வளவா பார்க்க மாட்டோம். சூப்பர், பெஸ்ட். நான் அதனால பார்க்கிறது கிடையாது.
ஜஸ்ட் நான் பாட்டு மட்டும் காமிச்சிட்டு போயிடுவேன். போயிடுவீங்க. ஓகே ரைட். நீங்க அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன் இருக்கும். ஆனால் எல்லாருமே லைக் ஃபோன் பண்ணிலாம் பேசுவாங்கல்ல, அவங்க சொல்கிறப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, சில பார்ட்டிஸ்லாம் நீ என் பேரை மாதிரியே இருக்க, உன்னோட பேரனா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ எல்லாமே ஒரு ஃபேமிலியா தான் பழகிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னீங்க. பட் ஆனா இப்போ ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பொசிஷன் அப்படின்னு வந்துட்டாலுமே உங்களோட ஃப்ரெண்ட் திவினேஷ் வந்து வின் பண்ணும்போது அந்த மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் திவினேஷ் தான் வின் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி அவன் வின் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணோடனே அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வின் பண்ணது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் கூட இவன் ஒரு மாதிரி அந்த வின் பண்ணணும்ன்ற தாட்ல எல்லாம் இருக்க மாட்டேன். ஜாலியாக க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வின் பண்ணான்ற ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப இருந்துச்சு. ஸ்வீட். இப்போ நீங்க சொல்லுங்க, வின்னிங் மொமெண்ட்னு இருக்கும்போது ரொம்ப 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 ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே ரைட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். இந்த சரிகமாப்பா வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப் தான். இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.